Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படினாக்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து Visual Basic எடிட்டர் விண்டோல நம்ம இப்ப இருக்கிறோம். இங்க ஆல்ரெடி சம் கோட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாண்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நம்ம எப்பெல்லாம் கோட் ரைட் பண்றோமோ அப்போ வந்து டிஃபால்ட் 10 ல வந்து சைஸ் வந்து நமக்கு செட் ஆயிருக்கும். சோ நமக்கு இது வந்து சம் டைம் வந்து விசிபிள்ல கூட இருக்காது. சோ இந்த ஃபாண்டோட சைஸ் வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதே மாதிரி இந்த விஷுவல் பேசிக் எடிட்டர் விண்டோல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஆல்வேஸ் ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கலர்ல வரும். ஓகேங்களா, பிளாக் இந்த ப்ளூ கலந்து வரும். இப்ப இதுல வந்து நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்டோட ஃபார்மேட்டையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்டாலிக் வேணுமா, போல்ட் இட்டாலிக், இந்த மாதிரி ரோமன் லெட்டர், என்ன லெட்டர்ஸ் வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸல் ஷீட்டுக்கு போறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து நம்ம ஆல்ரெடி இது எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தான். இப்ப நம்ம வந்து டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த இது வந்து நான் ஃபாண்ட் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ வந்து நான் ஃபில்டர் கொடுத்தேன்னா எனக்கு இந்த எல் காலம்ல இருக்கிற நேம் மட்டும் எனக்கு இங்க ஃபில்டர் பண்ணும். இந்த சேல்ஸ் டேட்டால இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரகுராமன்ற நேம். இப்ப நான் அன்ஃபில்டர் கொடுக்குறேன். இப்ப எனக்கு இங்க வந்து நானு கண்ணன் சொல்லிட்டு நானு நேம் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நானு எத்தனை நேம் இங்க லிஸ்ட் அவுட் பண்றேனோ அத்தனை நேம் மட்டும் எனக்கு இங்க ஃபில்டர் பண்ணி காமிக்கும் பேஸ்ட் ஆன் இந்த டி காலம்ல இருக்கிற சேல்ஸ் பர்சனை வச்சு. ஓகேங்களா, இப்ப பாருங்க நான் ஃபில்டர் பண்றேன். இந்த எல் காலம்ல என்டர் பண்ண அந்த ரெண்டு நேம் மட்டும் நமக்கு இங்க ஃபில்டர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி செலக்ஷன் மோட்ல நமக்கு காமிக்கும். நம்ம கோட்ல அதான் ரைட் பண்ணிருக்கோம். இப்ப நான் அன்ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து Alt F11 கொடுத்து விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போயிடுறேன். இப்போ வந்து நம்ம கோட் ஆல்ரெடி டிஃபால்ட் 10 ல இருக்கும் ஃபாண்ட் சைஸ். இப்போ நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னாக்க ஜஸ்ட் இந்த டூலை வந்து கிளிக் பண்ணுங்க. டூல்ஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டாப்ல டூல்ஸ் இருக்கீங்க, இங்க வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் விண்டோல வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர் ஃபார்மேட், ஜெனரல், டாக்கிங் சொல்லிட்டு இருக்கும். இங்க வந்து எடிட்டர் ஃபார்மேட் இருக்கீங்களா, இதுல வந்து போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா சைஸ் வந்து 10 இருக்கு டிஃபால்ட்டா. இப்போ நான் வந்து ஒரு 14 கொடுக்குறேன். 14 கொடுத்துட்டு இங்க நான் ஓகே பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்னோட கோடோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்ப நீங்க விசிபிள் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க கோடோட ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப ஆப்ஷன்ல போயிட்டு இந்த இடத்துல நான் வந்து அதே எடிட்டர் ஃபார்மேட்ல போயிட்டு நான் இங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரீன் கொடுக்குறேன் அப்படின்னா கிரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு இங்க பாத்தீங்கன்னா என்னோட கோடு வந்து அந்த எடிட்டர் விண்டோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா கிரீன் கலருக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா, இப்ப டூல்ஸ்ல போயிட்டு அகைன் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு அந்த எடிட்டர் ஃபார்மேட்ல போயிட்டு நான் இங்க என்னோட ஃபாண்டோட சைஸ வந்து நான் சம்திங் இப்ப நான் வேற எதுக்கு சேஞ்ச் பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு அதுக்கேத்த மாதிரி அந்த கோடோட விசுவலைசேஷன் இருக்கும். இங்க வந்து பாருங்க, இப்ப பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல நான் ஃபிட் பண்றேன். உங்களுக்கு இன்னும் அந்த லெட்டர்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்ப பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸையும் நம்ம ஃபாண்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் நார்மலா வந்து ஓல்டு ஃபார்மேட்லயே நான் இந்த லெட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, இங்க பாருங்க, இங்க செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ப்ரீவியஸா இருந்த அந்த கொரியர் நியூ வேர்ஸ்டோன் இருக்கு இல்லீங்களா, இதுலயே நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்ப நமக்கு நார்மலா ஓல்டு டெக்ஸ்டுக்கே வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், என்னோட ஃபாண்ட் சைஸ வந்து நான் என்ன பண்றேன், இங்க 10க்கு வந்து நான் சேஞ்ச் பண்றேன் அகைன். ஓகேங்களா, இப்ப 10க்கு சேஞ்ச் பண்ணனா எனக்கு ஓகே கொடுக்குறேன். எனக்கு நார்மலா வந்து எக்ஸல்ல எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணும்போது இருந்ததோ அந்த ஃபாண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கோட் விசிபிள் இல்ல அப்படின்னாக்க நீங்க இந்த மாதிரி ஃபாண்டோட சைஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.